ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு சோசியல் மீடியால நான் பார்த்த பிறகு கண்டிப்பா இத பத்தி பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா அந்த வீடியோல வந்து என்ன நடந்திருக்குன்ற ஒரு உண்மைய வந்து உங்ககிட்ட சொல்லிர்றேன். அதாவது கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல வந்து ஒரு காட்டெருமை பயங்கரமா சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரோட்லயே படுத்து தூங்குறது, அங்கேயே உலாவுறது அப்படின்ட்டு ஏகப்பட்ட செயல வந்து அந்த காட்டெருமை வந்து செஞ்சிருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பல தடவ வனத்துறை கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. வனத்துறையும் ஸோ அந்த காட்டெருமைய வந்து வனத்துக்கு திருப்பி அனுப்புறதுக்கு படாத பாடு பட்டுட்டு வராங்க. இருந்தாலும் அது அங்கேயே தான் உலாவிட்டு இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? மக்கள் வந்து ஸோ அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விலங்குகள் ஊருக்குள்ள வந்துருது, காட்டெருமை வந்துருது, யானை வந்துருது, இந்த விலங்கு வந்துருது அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இங்க மனித இனம் வந்து ரொம்ப பெருகி போயிட்டு இருக்கு. ஸோ அதற்காக காட்டுல போயிட்டு வீட கட்டிக்கிட்டு, காட்டுல வந்து நெறைய கட்டிடங்கள வந்து எழுப்பிட்டு, அந்த இடத்துல வந்து யானை வந்துருச்சுனாவோ, அந்த இடத்துல வந்து எருமை வந்துருச்சுனாவோ, அதுங்கள வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. ஊருக்குள்ள காட்டெருமை வருது, யானை வந்து ஊருக்குள்ள வருதுன்ட்டு சொல்லவே கூடாது. ஏன்னா, காட்டுக்குள்ள தான் ஊர கொண்டு போய் வச்சிருக்கீங்க. ஸோ இங்க வந்து மனித இனம் அதிகமா போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பல விலங்குகளையும், பல ஜீவராசி, ஜந்துக்கள், உயிரினங்கள வந்து புறம் தள்ளுறது வந்து கொஞ்சம் கூட நியாயமற்ற ஒரு செயலுங்க. மனிதர்களையும் மாரி தான் கடவுள் வந்து எல்லா ஜீவராசிகளும் வந்து படைச்சிருக்காருன்றது தான் என்னுடைய ஒரு பார்வை. ஸோ உங்களுடைய கருத்துக்கள என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. நான் உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன்.